பெண்ணே, ஒரு கணம் நில், சற்று இதை கேள். இந்த வீடியோ உன் கண்களில் பட்டிருக்கிறது என்றால் அது சாதாரணமல்ல. ஏனெனில் பல பெண்களின் மனதில் ஒரு அமைதியான கேள்வி தினமும் எழுகிறது. என் கணவர் என்னை ஏன் புரிந்து கொள்ளவில்லை? முன்பு போல் பேசுவதில்லை. என் மீது அன்பு இல்லை. நான் என்ன தவறு செய்தேன்? வீட்டின் வெளியிலெல்லாம் நன்றாக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் உள்ளே ஒரு இடைவெளி இருக்கும். ஒரே வீட்டில் இருந்தும் இரு இதயங்கள் தனித்தனியாக இருக்கலாம். உண்மை என்ன தெரியுமா? கணவன் மனைவி உறவு பெரிய சண்டையால் உடையாது. சிறிய புறக்கணிப்பால் மெதுவாக தளர்கிறது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை இருக்கிறது. ஒரு ஆணை கோபத்தால் மாற்ற முடியாது. கண்ணீரால் கட்டுப்படுத்த முடியாது. சண்டையால் ஜெயிக்க முடியாது. ஆனால் அவனை புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக வழிநடத்த முடியும். இன்று நான் பகிரப்போகும் 6 விதிகள் சாதாரண அறிவுரை அல்ல. ஒரு பெண் தனது கணவனை தன் பக்கம் ஈர்க்க, அவனுடைய மனதை மீண்டும் வெல்ல, அவனுக்குள் இருக்கும் அன்பை விழிக்கச் செய்யும் சாணக்கிய நுண்ணறிவு. ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கவனமாக கேள். இந்த 10 நிமிடங்கள் உன் உறவை மாற்றக்கூடிய சக்தியாக இருக்கலாம். சாணக்கியரின் விதி எண் 1. கட்டுப்படுத்த முயலாதே. மதிப்பை கொடு பெண்ணே. சில நேரங்களில் நாம் கவனிக்காமல் ஒரு தவறு செய்கிறோம். எங்கே போறே? யாருடன் பேசினாய்? என்னிடம் சொல்லாமல் ஏன் முடிவு எடுத்தாய்? இவை அக்கறை போல தோன்றலாம். ஆனால் ஒரு ஆணின் மனதில் அது கட்டுப்பாடு போல தோன்றும். ஒரு ஆணுக்கு மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அவன் மதிக்கப்படுகிறான் என்ற உணர்வு. நீ அவனை சந்தேகித்தால் அவன் தூரம் போவான். நீ அவனை மதித்தால் அவன் அருகே வருவான். சாணக்கியர் சொல்வார், ஒருவரை பிடிக்க முயன்றால் அவர் தப்பிப்பார். மதித்தால் அவர் தானாக நின்று விடுவார். அதனால் கட்டுப்பாட்டால் அல்ல, நம்பிக்கையால் அவனை கட்டு. சாணக்கியரின் விதி எண் 2. புகார் சொல்லாதே. பாராட்டு சொல்லு பெண்ணே. ஒரு ஆண் வெளியுலகில் தினமும் போராடுகிறான். அவன் வேலை, பொறுப்பு, அழுத்தம். அவன் வீட்டிற்கு வரும்போது எதிர்பார்ப்பது அமைதி. ஆனால் அவன் கேட்பது புகார் என்றால், நீ நேரம் கொடுக்கவே இல்லை, நீ மாறிட்டே. இந்த வார்த்தைகள் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அது அவனை குற்றவாளி போல உணர வைக்கும். அதற்கு பதில், நீ முயற்சி செய்கிறதை நான் கவனிக்கிறேன். நீ இல்லாமல் இந்த வீடு முழுமையில்லை. இந்த ஒரு வரி அவனை உன்னிடம் திரும்ப வைக்கும். ஒருவர் குற்றம் சாட்டப்படும்போது அவன் மனமுடையும். பாராட்டப்படும்போது புரிந்து கொள்வான். சாணக்கியரின் விதி எண் 3. அவனை மாற்ற முயலாதே. அவனை புரிந்து கொள் பெண்ணே. நீ இப்படித்தான் இருக்கணும், இப்படி பேசணும், அவங்க மாதிரி இரு. இந்த வார்த்தைகள் அன்பாக இருந்தாலும் அவனுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படாத உணர்வை தரும். ஒரு ஆண் ஏற்றுக்கொள்ளப்பட விரும்புகிறான், அவன் குறைகளோடு கூட. நீ அவனை மாற்ற முயன்றால் அவன் எதிர்ப்பான். நீ அவனை ஏற்றுக்கொண்டால் அவன் தானாக மாறுவான். இதுதான் சாணக்கிய நுண்ணறிவு. சாணக்கியரின் விதி எண் 4. அவனின் ஈகோவை காயப்படுத்தாதே. பெண்ணே, ஒரு ஆணின் மிக நெகிழ்வான பகுதி அவன் மரியாதை. அவன் தவறு செய்தாலும் அதை பிறர் முன் சுட்டிக்காட்டாதே. வெளியில் அவனை மதித்தால் அவன் உள்ளத்தில் உன்னை உயர்த்துவான். சாணக்கியர் சொல்வார், மனிதனை வெல்ல வேண்டும் என்றால் அவனுடைய பலத்தை தாக்காதே. அவனுடைய மரியாதையை காக்க உதவு. நீ அவனுடைய பக்கம் நின்றால் அவன் உலகத்தையே எதிர்த்து உன் பக்கம் நிற்பான். சாணக்கியரின் விதி எண் 5. கோபத்தை தவிர்த்து நேரத்தை தேர்வு செய் பெண்ணே. கோபத்தின் நேரத்தில் பேசும் வார்த்தைகள் உறவை உடைக்கும். ஒரு ஆண் கோபமாக இருக்கும்போது அவன் கேட்க மாட்டான். ஆனால் அமைதியான நேரத்தில் பேசினால் அவன் சிந்திப்பான். சண்டையின் போது வெற்றி கிடைக்கலாம், ஆனால் உறவில் தோல்வி வரும். அதனால் சரியான நேரத்தில் மென்மையான குரலில் பேசு. அது சத்தத்தை விட பலமானது. சாணக்கியரின் விதி எண் 6. அவனுடைய இதயத்தை வெல்ல. மரியாதை பிளஸ் நட்பு பெண்ணே. கணவன் என்பது ஒரு பொறுப்பு மட்டுமல்ல. அவன் முதலில் ஒரு மனிதன். அவனுடன் நண்பராக இரு. அவன் பேசும்போது கவனமாக கேள். அவன் கனவுகளை கேலி செய்யாதே. ஒரு ஆண் வீட்டிற்கு வரும்போது அவன் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? நான் இங்கே பாதுகாப்பாக இருக்கிறேன் என்ற உணர்வு. நீ அந்த பாதுகாப்பாக இருந்தால் அவன் உலகத்தின் எங்கே போனாலும் மீண்டும் உன்னிடம் திரும்புவான். பெண்ணே, உறவில் பெரிய பிரச்சனைகள் ஒரே நாளில் உருவாகாது. அவை பேசப்படாத உணர்ச்சிகளில் இருந்து உருவாகும். சில நேரங்களில் நீ கோபப்படுவதற்கான காரணம் அவன் செய்த தவறு அல்ல, நீ எதிர்பார்த்த இடம் கிடைக்காதது. சில நேரங்களில் அவன் அமைதியாக இருப்பதற்கான காரணம் உன்னிடம் அன்பு குறைந்ததல்ல, அவன் சொன்னால் புரியாது என்று நினைப்பது. ஒரு ஆண் ஏன் தூரம் போகிறான் தெரியுமா? அவனை யாரும் மதிக்கவில்லை என்று உணர்ந்தால், அவனுடைய முயற்சிகள் கணக்கில் எடுக்கப்படவில்லை என்று உணர்ந்தால்,
அவன் சொல்வதற்கு முன்னரே தீர்ப்பு வழங்கப்பட்டால் அவன் வாதம் செய்ய மாட்டான், அவன் சண்டை போட மாட்டான், அவன் அமைதியாகி போவான். அந்த அமைதிதான் உறவில் மிக ஆபத்தான சத்தம். பெண்ணே, ஒரு உறவில் சக்தி யாரிடம் இருக்கிறது தெரியுமா? அதிகமாக பேசுபவரிடம் அல்ல, அதிகமாக புரிந்து கொள்பவரிடம். நீ அவனை மாற்ற முயற்சிக்கும் போது நீ எதிரியாக மாறுகிறாய். நீ அவனை புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது நீ அவனுடைய பாதுகாப்பாக மாறுகிறாய். ஒரு ஆண் வெளியில் உலகத்தை எதிர்கொள்கிறான், ஆனால் வீட்டில் அவன் எதிர்கொள்ள விரும்புவது அன்பு மட்டுமே. அவனிடம் தவறுகள் இருக்கலாம், அவனிடம் ஈகோ இருக்கலாம், ஆனால் அவன் உள்ளே ஒரு குழந்தை இருக்கிறது. பெண்ணே, உறவில் ஜெயிக்க நினைத்தால் நீ ஒரு நாள் தனியாக நிற்க நேரிடும். ஆனால் உறவை காக்க நினைத்தால் நீ இருவரையும் உயர்த்துவாய். இன்று நான் சொன்ன சாணக்கியரின் 6 விதிகள் ஒரு ஆணை கட்டுப்படுத்த கற்றுத்தராது. அவன் மனதில் இருக்கும் பயம், ஈகோ, அழுத்தம், சொல்லாத காயங்கள், அவற்றை புரிந்து கொண்டு அவனை மெதுவாக உன் பக்கம் திரும்ப வைக்கும் நுண்ணறிவு. இந்த விதிகள் காதல் வசனம் அல்ல, மனவியல். இந்த விதிகள் வழிபாடு அல்ல, வழிநடத்தல். இந்த விதிகள் வெளிப்புற மாற்றம் அல்ல, உள் அணுகுமுறை மாற்றம். பெண்ணே, ஒரு புத்திசாலி மனைவி கணவனை பிடித்து வைத்துக் கொள்ள மாட்டாள், அவன் தானாக தங்க விரும்பும் இடமாக மாறுவாள். பெண்ணே, ஒரு உறவு உடைந்து போவது பெரிய சண்டையால் அல்ல, சிறிய கவனக்குறைவால். ஒரு வீட்டில் சத்தம் இருந்தாலும் அது உடனே ஆபத்து அல்ல, ஆனால் முழு அமைதி நீண்ட நாட்கள் இருந்தால் அது உறவின் எச்சரிக்கை. நினைவில் கொள், கணவன் உன் எதிரி அல்ல, அவன் உன் போட்டியாளர் அல்ல. அவன் உன் வாழ்க்கை பயணத்தில் உன் பக்கத்தில் நடக்க வேண்டியவன். நீ அவனை வெல்ல வேண்டியதில்லை, நீ அவனுடன் இணைந்து உயர வேண்டியது. சில நேரங்களில் நீ கொஞ்சம் தாழ்ந்தது தோல்வி போல தோன்றலாம், ஆனால் அது உறவை காக்கும் முதலீடு. சில நேரங்களில் நீ அமைதியாக இருந்தது பலவீனம் போலத தோன்றலாம், ஆனால் அது உன் உள்வலிமையின் அடையாளம். ஒரு புத்திசாலி மனைவி ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல மாட்டாள், ஆனால் ஒவ்வொரு உணர்ச்சிக்கும் அர்த்தம் கண்டுபிடிப்பாள். அவள் தெரிந்திருக்கிறாள், ஒரு ஆண் குரலில் பலமாக இருந்தாலும் மனதில் பலவீனமாக இருக்கலாம். அவள் புரிந்திருக்கிறாள், அவனை கட்டுப்படுத்தினால் அவன் தூரம் போவான், அவனை மதித்தால் அவன் அருகே வருவான். பெண்ணே, உறவில் சக்தி அதிகமாக பேசுபவரிடம் இல்லை, அதிகமாக புரிந்து கொள்பவரிடம் இருக்கிறது. நீ அவனுக்கு பாதுகாப்பாக மாறினால் அவன் உலகம் எங்கே தள்ளினாலும் மீண்டும் உன்னிடம் திரும்புவான். இந்த 6 விதிகள் ஒரே நாளில் மாயம் செய்யாது, ஆனால் மெதுவாக உறவின் வெப்பத்தை மீண்டும் கொண்டு வரும். நீர் கல்லை உடைக்காது, ஆனால் தினமும் சொட்டினால் கல்லும் வடிவம் மாறும். அதேபோல் அமைதி பிளஸ் மரியாதை பிளஸ் புரிதல் ஒரு ஆணின் மனதையும் மாற்றும். இன்று நீ ஒரு முடிவு எடு. ஜெயிக்க வேண்டுமா அல்லது இணைந்து வாழ வேண்டுமா? உறவில் நான் குறையும்போது நாம் உருவாகிறது. நீ தோல்வி அடைந்தவள் அல்ல, நீ பலவீனமானவள் அல்ல, நீ ஒரு குடும்பத்தின் திசையை மாற்றக்கூடியவள். பெண்ணே, கணவனை வலிக்கி கொண்டு வர சண்டை தேவையில்லை, அவனை கட்டுப்படுத்த தேவையில்லை, அவனை மாற்றவும் தேவையில்லை. அவனை புரிந்து கொள்ளும் புத்திசாலித்தனம் போதும். ஒரு புத்திசாலி மனைவி குரல் உயர்த்தி ஆட்சி செய்ய மாட்டாள், அமைதியால் செல்வாக்கு பெறுவாள். நினைவில் கொள், கணவன் ஜெயிக்க வேண்டியவர் அல்ல, அவனுடன் இணைந்து வாழ வேண்டியவர். மென்மையான அணுகுமுறை ஒரு ஆணின் மனதை மாற்றும். என் சகோதரிகளே, உங்கள் அமைதி பலவீனம் அல்ல, அது உள்வலிமை. இந்த 6 விதிகளை பொறுமையுடன் நடைமுறைப்படுத்துங்கள். உறவு மெதுவாக மலர்வதை நீங்கள் காண்பீர்கள். வெற்றி நிச்சயம். ஒரு புத்திசாலி மனைவி குரல் உயர்த்தி ஆட்சி செய்ய மாட்டாள், அமைதியால் செல்வாக்கு பெறுவாள், அன்பால் இதயத்தை வெல்வாள். நினைவில் கொள், காதல் கேட்கப்பட வேண்டியதல்ல, உணரப்பட வேண்டியது. மரியாதை கோரப்பட வேண்டியதல்ல, கொடுக்கப்பட வேண்டியது. புரிதல் சண்டையால் வராது, அமைதியால் வரும். இப்போது இந்த 6 விதிகளை உன் வாழ்க்கையில் மெதுவாக நடைமுறைப்படுத்து. ஒரு நாள் அவன் மாறிவிட்டான் என்று நீ உணர்வாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அவன் மாறவில்லை, நீ அணுகுமுறையை மாற்றினாய். அதுதான் சாணக்கிய நுண்ணறிவு. வெற்றி நிச்சயம்.